ஹார்மோஸ் ஜலசந்தியை 48 மணி நேரத்திற்குள் முழுமையாக திறக்காவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா தங்களை தாக்கினால் பதிலுக்கு எரிசக்தி மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைப்போம் என்று ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் 4000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் ஏவுகணையை சோதித்து வல்லரசு நாடுகளை ஈரான் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த போர் பதற்றத்தால் இலங்கையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ஒரே நாளில் 25% உயர்ந்துள்ளது. இந்தியாவிலும் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறித்து கவலை எழுந்துள்ளது. அமெரிக்கா எங்களை தாக்கினால் நாங்கள் தில்லி மற்றும் மும்பை மீது தாக்குதல் நடத்துவோம் என்று பாகிஸ்தானின் முன்னாள் தூதரக அதிகாரி அப்துல் பாசித் கூறிய கருத்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு குறித்து பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட எச்சரிக்கை வீடியோ இந்திய அளவில் ட்ரெண்டாகி வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் இழுபறி நீடிக்கிறது. மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்குவது குறித்து நடிகர் சரத்குமார் அளித்துள்ள பேட்டி அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இன்று உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நீரை சேமிக்க பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.